Welcome back. Today we'll discuss about the TRB annual planner. Yesterday night TRB has announced the annual planner for 2026. ஸோ இதில் இந்த வருஷத்தில் 2026ல் என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இட் வில் பி மச் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. எஸ், திஸ் இஸ் த annual planner given by TRB yesterday evening. First, assistant professor for Anna University, notification already done. Examination may be conducted in the month of May அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அப்ளிகேஷன் எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஃபார் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி நோட்டிஃபிகேஷன் வில் பி அனௌன்ஸ்ட் இன் த மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத கொடுக்கல. அந்த எக்ஸாமினேஷன் வில் பி இந்த மந்த் ஆஃப் ஜூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டண்ட் அண்ட் பிஆர்டி. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இதுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. தோஸ் ஹூ ஆர் நாட் ஸ்டார்டட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆனால் இதுலேயும் வந்து வேக்கன்சி எவ்வளோ அப்படின்றத இதில் கொடுக்கல. அவங்க டென்டேட்டிவ் வேக்கன்சி கூட கொடுக்கல. மார்ச் அதில் அனௌன்ஸ் பண்ணாங்க சொல்லியிருக்காங்க. மேபி in the first week of March it will be announced before the election announcement. Examination will be in the month of July. After that maybe process வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து டிஎன் டெட்டு வந்து பிளானரில் கிடையாது. இந்த வருஷம் பிளானரில் போட்டிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் இயர் ஒரு முறை டெட்டு நடத்துனாங்க. இந்த வருஷம் 2 முறை பிளானரில் போட்டிருக்காங்க. ஸோ தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டெட் தே கேன் ப்ரிப்பேர். ஸோ டெட்டு லாஸ்ட் இயர் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த முறையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது வர்றதுக்கு எக்ஸாம் ரெடி ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து ரெடி ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ். ஸோ இந்த ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி அனௌன்ஸ்மெண்ட் வில் பி இந்த மந்த் ஆஃப் ஜூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து இது எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ்க்கு எப்படி ஜேஆர்எஃப் வந்து யூஜிசியில் கண்டக்ட் பண்ணுறாங்களோ, சிஎஸ்ஐஆரில் கண்டக்ட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இதுலேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷன் வில் பி இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். அப்புறம் செட் எக்ஸாம், ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜூலையில் வருது. எக்ஸாம் வந்து செப்டம்பரில் வருது. இதுவும் எவ்ரி இயர் ரெகுலராக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒன் மோர் டெட் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வில் பி ஆன் அக்டோபர். டிசம்பரில் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நடக்குது. செட்டு, ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ் அது ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. பட் தெர் இஸ் நோ அனௌன்ஸ்மெண்ட் அபவுட் பிஜி எப்போ வருது அப்படின்ற பற்றி சொல்லலை. அப்புறம் வந்து பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ் நிறைய பேர் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அது மாதிரி வந்து இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அதை பற்றியும் சொல்லலை. அது மாதிரி ஒன் மோர் எக்ஸாமினேஷன் வாஸ் டன் லாஸ்ட் இயர். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதனுடைய எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர்ஸ் பற்றி ஃபர்தர் ப்ரொசீஜர் பற்றியும் இதில் கொடுக்கல. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் மேபி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான எக்ஸாம் பிடி அசிஸ்டண்ட் அண்ட் பிஆர்டி அது ஒன்று தான் வருது. ஸோ அதுக்கு ரெடி ஆகிறவங்க ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆகிட்டு வந்து கான்செப்டை டீப்பாக படிச்சுட்டு நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் தெம் டு கிளியர் தி எக்ஸாம். I hope this session will be more useful to you. Thank you so much.